ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரவுன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம ரொம்பவே சுவையான ஒரு கீரை மசியல் செய்ய போகிறோங்க. இந்த கீரையை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சமைச்சும் சாப்பிட்ருப்பீங்க. சிலருக்கு தெரியாமலும் இருக்கும். சாதாரணமாக தோட்டத்தில் வளரக்கூடிய கீரை தான் இது. கீரை கடைகள்லையும் பொதுவாக கிடைக்கும். இந்த கீரையை சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரை உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு அருமையான கீரை. குளிர்ச்சி தரக்கூடியது மட்டும் இல்லை, இதில் இரும்பு சத்தும் நிறையவே இருக்குது. இந்த கீரையில் ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க. இந்த கீரையோட சத்துக்கள் சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோ லாங்காக போய்கிட்டே இருக்கும். அதனால இந்த கீரையை நீங்கள் பார்க்கும்பொழுது எப்பொழுதாவது வாங்கி சமைச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சுவையாக கீரையை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். கீரையை வேக வைக்கிறதுக்கு முதல்ல அகலமாக அடி கனமாக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு 300 ml அளவுள்ள தண்ணி சேர்க்குறேன். நான் இன்னைக்கு ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். நம்ம கையில் பிடிச்சா கரெக்டாக பிடிக்க முடியும் அந்தளவு கீரை தான். காரத்துக்கு பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி எடுத்து சேர்த்தாச்சு. பூண்டு பல் 10 12 உங்கள் இஷ்டப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன சைஸில் இருக்கிற ஒரு வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருங்க. புளிப்புக்கு தக்காளி, நல்ல புளிப்பான தக்காளியாக இருந்ததுன்னா அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பெரிய சைஸில் இருக்க 2 தக்காளி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா 3 சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வேகட்டும். இது போல் தக்காளியும் வெங்காயமும் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் திக்காக கடைஞ்சாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக கடைஞ்சிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சுவையாக இருக்காது. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுள்ள புளியை கரைச்சி எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். தக்காளியோட புளிப்பு குறைவாக இருந்ததுன்னா பெரிய நெல்லிக்காய் அளவுள்ள புளியை நீங்கள் கரைச்சி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவுக்கு கரெக்டாக நம்ம புளி தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, அது பேலன்ஸ் ஆகிடும். இப்போ கீரையை கிள்ளி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அலசியாச்சு. வடிகட்டின அந்த கீரையை தண்ணிலாம் இல்லாமல் இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த கீரையே பொதுவாக ஈரப்பசம் அதிகமாக இருக்கும். அதனால் கீரையை சேர்த்துட்டு இது போல் கலந்து விடுங்க. கீரையை வேக வைக்கும்பொழுது தீயை மிதமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் கீரை கரெக்டாக வெந்து வரும், கலரும் மாறாமல் இருக்கும். இது போல் கலந்து விடுங்க. சில சமயம் கீரை ட்ரையாக இருந்ததுன்னா தண்ணி குறைவாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ மட்டும் ஒரு 50 ml அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கீரை நல்லாவே வெந்து வந்துருச்சு. இது போல் நமக்கு கீரை நல்லா வேகணும். கலர் கொஞ்சம் மாறிட தான் செய்யும். ஏன்னா நம்ம புளி சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால. இதே பருப்பு போட்டு செய்யும் பொழுது இந்த அளவுக்கு கீரை கலர் மாறாமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரையை நல்லாவே ஆற வச்சிடலாம். நான் புளி சேர்த்தது தான் அப்படிங்கிறதுனால அதே பாத்திரத்துலேயே ஆற வச்சுட்டேன். நீங்கள் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கூட நீங்கள் நல்லாவே ஆற வச்சுக்கலாம். கலர் இன்னும் டார்க் ஆகாமல் இருக்கும். கலந்து விட்டுடுங்க. இந்த சமயத்தில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உப்பு இதில் சேர்த்துக்கலாம். கீரை நல்லா சுருங்கின பிறகு தான் உப்பு சேர்க்கணும். அதே போல் கீரை வேக வைக்கும்பொழுது தட்டு போட்டு மூடி வேக வைக்காதீங்க. கீரை வேகும் பொழுது நல்லா ஓப்பன்லேயே இருக்கட்டும். அப்போ தான் அதனோட ஆவிலாம் வெளியே போகும். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் திரியாக இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி இது போல் இருக்கணும். என்னதான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி கீரையை சாப்பிட்டாலுமே கல்சட்டியில் கடைஞ்சி சாப்பிட்டா தான் இதனோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கல்சட்டியில் கடையிற பழக்கம் இருந்ததுன்னா கல்சட்டியில் கடைஞ்சி கீரையை தாளிச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறின பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு சீரகம் தாளிச்சிடலாம். கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும். எண்ணெய் சூடேறின பிறகு தீயை நல்லாவே குறைச்சி வச்சுருங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு 4-5 பூண்டு பல்ல தட்டி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட விருப்பம் தான். ஏற்கனவே நம்ம வேக வைக்கும்பொழுது பூண்டு சேர்த்து இல்லைங்களா, அதனால் இப்போ சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தாளிப்பில் சேர்க்கும்பொழுது அதனோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே போல் பெருங்காயத்தூளும் நம்ம தாளிப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாங்க. தாளிப்பு சூப்பராக கமன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதனால் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூளை இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம். சூட்லேயே சேர்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் கருகி போயிடும். இப்போ மசிச்சு வச்ச கீரையை நல்லா கலந்து விட்டுட்டு தாளிப்பு எடுத்து இதில் சேர்த்துடலாங்க. நல்லா கமன்னு சிலோன் பசலை கீரை மசியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரை மசியலை சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய்யை சேர்த்து பசஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக காரசாரமான வறுவல் எதுவாக இருந்தாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எதுவுமே செய்ய முடியலனாலும் பரவாயில்லை, ஒரு அப்பளம் வச்சு கூட சாப்பிட்லாங்க. இந்த கீரையை உங்கள் வீட்டில் நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.